பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து காசு வாங்கிட்டு மயிலுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு போகிறாங்க. அப்போதைக்கு தான் மயிலுக்கு வந்து ஒரு அழகான ஒரு புடவையை வந்து வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் மயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து மீனா அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்திங்க ராஜி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வந்து வீடே வந்து பலூன் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் கேக்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. மயிலும் அவங்களோட அத்தையும் கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த எல்லா வேலையுமே முடிச்சிருவாங்க. சரவணனும் சாரியை எல்லார்ட்டையும் காமிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கிஃப்ட்டை வந்து சரவணன் வந்து கொடுப்பாங்க. மயில் பார்த்திங்க அப்படின்னா சாரீலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. சரவணன் பார்த்திங்க அப்படின்னா மயில் மேலே என்ன தான் கோவம் இருந்தாலும் தன்னோட குழந்தைக்காக யோசித்து இனிமேல் மயிலை நல்லபடியாக பார்த்துக்கணும், இனிமேல் நம்ம லைஃப்பில் வந்து மயிலை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து மன்னிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக மயிலும் சரவணனும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் மயிலோட இன்னும் மறைக்கப்பட்ட சில உண்மைகள்லாம் தெரிய வரும்போது சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலை பிரியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.